சூப்பரா கவிதை எழுதியாச்சு. என்ன மொழி இது? அது ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லனாலே அங்க என்னமோ இருக்குன்னு தான் அர்த்தம். அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு லீவு தானே, அதான். அதான் சும்மா கவிதை எழுதி பார்த்தேன், அதான் நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கவிதையா? ஆஹா, என்ன கவிதை? என்ன கவிதை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நீ சொன்னதானே தெரியும். சரி, அதை விடுங்க. நாளைக்கு நம்ம கொல்கத்தா போறோம், அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சுல்ல? அந்த வேலை இப்பதான் முடிஞ்சது. காலையில 5 மணிக்கு விட்டுட்டு கிளம்பணும், சரியா? சரி. 11 மணிக்கு ஃபிளைட். இங்க இருந்து 5 மணிக்கு போனா கரெக்டா 8 மணிக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள போயிடலாம். அப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் முடிக்க கரெக்டா இருக்கும். 5 மணிக்கு விட்டுட்டு கிளம்பிடணும்னா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். அடேங்கப்பா, தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், உன் கவிதையை நான் படிக்கணும். கொண்டா. அது முடியாது. முடியாதா? அப்ப நான் காத கவிதை எழுதிருப்பாளோ? என்ன கவிதை? அது சொல்ல மாட்டேன். சொல்லாம கவிதை மட்டும் சொன்னா உன் மண்டை பிச்சுக்கிட்டு வராதா? வரட்டுமா? வரட்டுமா? ஒன்னா சிரிக்கிறத பாரு. அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட மாட்டேன். எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் என்ன? ஏன்? இல்ல கேட்டா சேலலாம் கிட்டே. நாளைக்கு கொல்கத்தா போறோம்ல, அதுக்கு சும்மா கட்டி பார்த்தேன். வீட்டு சும்மா தானே இருக்க. சும்மா இருக்கிறதுக்கா? சும்மா இருக்கிறதுக்கு. நல்லா இருக்கு, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஹலோ அண்ணா, ஹலோ. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். டக்கரா இருக்கு. கொன்னுருவேன். நீ கொன்னுருவேன்னு சொன்னா என்ன பொய்ய சொல்ல முடியும்? நிஜமா தான். வந்தோடனே கொஞ்சம் ஆடிதான் போனேன். என்ன சொன்ன? அதுக்காக வந்து நடிக்க முடியும்? என்ன உன்னிதான் சொன்னேன், டக்கரா இருக்கு. பைக்குட்டி இருக்கும் போதே கொஞ்சம் தூக்கலா தான் இருந்தது. என்னோட கலர்ஃபுல்லா உட்கார்ந்து காலே நினைச்சேன். இவ்வளவு அழகா கதர் பண்ணி எதிர்பார்க்கல. நிஜமா அழகா இருக்க. நிஜமா அசந்துதான் போனேன். நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. காஃபி என்ன டீ வேணுமா? காஃபி இருங்க, போட்டுட்டு வரேன். நிஜமாவே அழகா தான் இருந்த. ஒரு நிமிஷம் தடுமாறிதான் போனேன். ஆமா, இதெல்லாம் நாதானா? எனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காத. எனக்கு குடும்ப வாழ்க்கை, காதல் இதெல்லாம் பிடிக்காத. நான் எப்படி மாறிட்டு இருக்கேன்? ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அட, அம்மையார் கவிதை கீழே போட்டு போயிருக்காங்க. ஒரு சில வலிகளும் காயங்களும் யாரிடம் சொல்லி ஆறுதல் தேடுவதென்று தெரியாமலே ஆறாத காயங்களாக மனதோடு புதைந்து போய்விடுகின்றன. வீண் பிடிவாதம், பரட்டு கோபம், தேவையற்ற சந்தேகம் இவற்றால் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்மையான நேசங்களும் உயிர்க்குயிரான பாசங்களும் அன்பான உறவுகளும் அருமையான நட்புகளும் தொலைந்து விடுகின்றன. உன்னை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் தூக்கி போடு. காஃபி. உன்னை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். நான் என்னத்தான் உன்கிட்ட விளையாண்டாலும் சரி, உன் மனசுல இருக்க வடுவை மட்டும் என்னால போக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நிச்சயமா மாத்துறேன். நீனும் சராசரியா சந்தோஷமா வாழணும். நான் தான் காயங்களோடும் வலிகளோடும் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கூட இருக்கிற நீ அதை சந்தோஷமா இருக்கணும். என்னால முடிஞ்சது. என் காயங்களுக்கும் என் வேதனைகளுக்கும் மருந்து இல்லை. ஆனா நிச்சயமா உன் வேதனைகளுக்கும் உன் கஷ்டத்துக்கும் நான் மருந்தா இருப்பேன். எப்படி உனக்கு மனசு வந்தது? குடும்பத்தை நேசிக்கிறேனா? அந்த குடும்பம் உனக்கு கடைசி வரைக்கும் இருப்பனுங்க தகுதி நேசிச்சேன். நான் எப்பவும் கூட இருப்பனா இல்லையா? இந்த உலகத்துல நீ எப்பவுமே அனாதையா இருந்துடக்கூடாதுங்க நடி. புரிஞ்சுக்காம போயிட்டல்ல நீ. உனக்காகவே யோசிச்சேன்டி, உனக்காகவே எல்லாம் பண்ணல. கடைசி என்னையே புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்சு அவமானப்படுத்திட்டு போயிட்டல்ல. இப்பெல்லாம் எல்லாரும் என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்கடி. அவங்களாலதான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனேன்னு நினைக்கிறாங்க. பாவுண்டி, ஏண்டி எனக்கு தண்டனை கொடுத்ததுக்கான எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட்டு போயிட்டேன். தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டல நீ.
மாமா மாமான்னு எப்பவும் சுத்தி சுத்தி வருவிய. இந்த ரூமுக்குள்ள எப்போ வரணும்னு இருக்கும்டி எனக்கு. ஏன்னா என் பொண்டாட்டி என்ன எப்பவும் மாமா மாமான்னு குழந்தை மாதிரி சுத்தி சுத்தி வர்றது இந்த ஒரு இடத்துல மட்டும்தானே. இப்ப எனக்கு இந்த ரூமே பிடிக்கலடி. சரி போனல, அது எப்படி என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியுது? சத்தியமா என்னால முடியலடி. ஆம்பளல வெளியில அழ முடியல, மனசுக்குள்ள எழுதுக்கிறது. குழந்தைன்னா எனக்கு அம்மா வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கிடும். எனக்கு முடியலையே. என்னை விட்டுட்டு போன. சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணலடி. உசுறு கொசுரா உன்னை காதலிச்சேன். இப்பவும் காதலிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். புருஷங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்லாம விட்டுட்டு போயிட்டல. ஒரு புருஷனை நான் உனக்கு எந்த குறைய வைக்கிறேன்னு என் மனசுக்கு தோணுது. ஆனா உன் மனசுல என்ன இருந்தது எனக்கு தெரியலடி. தெரியலையா இல்ல தெரிஞ்சுக்காம போயிட்டேன். ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து போனேன். எல்லாம் உனக்காக. இந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் உன்னை நான் எந்த வேலையுமே செய்ய வைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு தோணுது. என் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் சுயநலமா தாண்டி யோசிச்சேன். என் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யக்கூடாது. என் பொண்டாட்டி மகாராணி மாதிரி இருக்கணும். என் பொண்டாட்டி பத்தி பத்தி பாதுகாக்கணும் தாண்டி. என் பொண்டாட்டிக்கு எதுவும் தெரியாது, என் பொண்டாட்டிக்கு எதுவும் தெரியாதுன்னு பத்தி பத்தி வச்சேன். அதை நீ எதுவுமே செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டி. சத்தியமா சுயநலமா தாண்டி யோசிச்சேன். ஓ விஷயத்துல மட்டும். இந்த வீட்டுல இவ்வளவு நாள் இருந்து எந்த வேலையாவது ஒண்ணு நான் செய்ய வச்சிருப்பேன் தாண்டி. இல்ல இந்த வீட்டுல இருக்கவங்க தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தாங்களா? எதுக்காக? என்ன வச்சுதானே நான் அவங்கள பாத்துக்கிடுதேன், அவங்க ஒன்ன பாத்துக்கிடுதாங்க. அவங்க ஒன்ன பாக்கணுங்கிறதுக்காக தாண்டி நான் செஞ்சேன். மாமா ஆதிரா, ஆதிரா, ஆதிரா மாமா போடி. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போ. என்னை விட்டுட்டு போனதா வாடி என்கிட்ட. மாமா நான் அழகுறானி. சரி நீ வெளியில போ. காப்பி மாமா. வேண்டாம், வெளியில போ. சரி மாமா. ஐயோ ஐயோ ஐயோ. இதெல்லாம் கூடாது. தம்பி பண்ண அப்படி பேசிட்டேன். இதெல்லாம் கூடாது. எதுக்கு மேலே இருக்க முடியாது. இல்ல முடியாது. என்னடி அண்ணனுக்கு காப்பி கொடுத்தியா? ஏங்க அது வந்து என்ன அண்ணனுக்கு காப்பி கொடுத்தியா? என்ன இல்லங்க, காப்பி கொடுக்க போனேன். மாமா ஆதிராக்கா நினைச்சு என்கிட்ட உங்ககிட்ட ஆதிராக்கா நினைச்சுக்கிட்டு வாடின்னு சொன்னாரே. ஆதிரா நினைச்சு தானே பேசிருப்பா. விடு. என்ன ஆதிராக்கா நினைச்சுதான் பேசினாரு. அது பிரச்சனை இல்லைங்க. யாரு? என்ன மாமா வேற ஒண்ணு கிளம்பிட்டு இருக்காரு. என்னடி சொல்ற? ஆமாங்க, அவருக்கு ஏதோ குற்றம் வச்சு நினைக்க வெறுவெறுன்னு கிளம்பிட்டு இருக்காரு. மனசுலாம் வலிக்குங்க, தாங்க முடியல. நான் அதை அழகுராணி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்கேனா? நான் எப்பவும் போல போயிட்டேன். மாமா இந்த நிலைமையில இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நான் அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கானா? சரி விடு, நான் என்ன பார்த்து பேசுறேன். நீங்க மாமா போறாருன்னு நினைக்க கஷ்டமா இருக்குங்க. சரி சரி இரு, நான் போய் பேசுறேன். அண்ணே வாடா. என்ன அண்ணே? சாரிடா, ஆதிரா நினைச்சு. என்னண்ணே அவன் புள்ளண்ணே, என்ன பேசுற? அவன் உன் புள்ளண்ணே, நீ அப்படித்தானே பாப்ப. என்னண்ணே இதுக்கு போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? எனக்கு தெரியாதானே, கெட்டினவனுக்கு தெரியாதா? அவன் உன்னை அப்பாவா பாக்குறானே, நீ அவனை புள்ளையா பாக்க. அதை விட உன்னை தெய்வமா பாக்க எனக்கு தெரியாதானே? அதெல்லாம் இல்லண்ணே, வா சாப்பிடுவானே. இல்லடா பசிக்கல, அம்மா பார்த்துட்டு வரேன். நானே கூட்டு போட்டுமாண்ணே? இல்லடா புள்ள இருக்கல, பார்த்துட்டு நான் வரேன். நான் கூட்டு போறேண்ணே. விக்கி வந்துட்டேனா? இல்லண்ணே அவன் இன்னும் வரல. சரி வீட்டை பாத்துக்க, அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். அண்ணா என்னடா? அதெல்லாம் ஒன்னில தப்பா நினைக்காதண்ணே. என்ன இங்க இருந்து போயிடாதண்ணே. இல்லடா இதுக்கு மேல தப்பாயிரும். சரி நான் வரேண்ணே. அண்ணா இப்படி சொல்லாதண்ணே, கஷ்டமா இருக்குண்ணே. இல்லடா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பேசாதண்ணே, கஷ்டமா இருக்குண்ணே. இல்லடா சும்மா ஒண்ணு இல்ல. அம்மா பார்த்துட்டு நைட்டு வரேண்ணே. வந்துருண்ணே. என் பிள்ளை விட்டு எங்கடா நான் போவேன்? என் புள்ளடா நீ. என்னண்ணே நீயும் அவளையும் புள்ள மாதிரி பாக்க. என்னண்ணே? சரி அம்மா மட்டும் பார்த்துட்டு உடனே வரேண்ணே. நான் சோறு கொஞ்சம் வைக்கண்ணே. சரிடா. என்ன பாவம் அடி ஆதிரா, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல. இப்படி ஒருத்தன் கூட வாழ முடியலன்னா நீ எங்கடி வாழ போற? என்ன நாள வச்சுட்டலாடு, என்ன நாள வச்சுட்டலாடு. இரு உன்ன சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்கிட்டே இரு. இந்த வீட்டுல என் பொண்டாட்டி கூட நான் வேலை வாங்குவேன், உன்ன வேலை வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என் அண்ணனுக்காக, என்ன பொண்டாட்டி மகாராணி மாதிரி வாழணுங்கிறதுக்காக.
நீ மகாராணி மாதிரி வாழ்றதை எங்க அண்ணன் பார்க்கணும். அதுல தாண்டி அவன் சந்தோஷமே இருந்தது. உன்னை மகாராணி மாதிரி வாழ வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டான். அவன் சந்தோஷத்துக்காக தான் உன்னை மகாராணி மாதிரி நாங்களும் பார்த்துக்கிட்டோம். அவன் சந்தோஷத்துக்காக தான் உன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டோம். மத்தபடி உன் குணத்துக்காகவும் உனக்காகவும் இல்ல. அவனுக்காக இப்படி தூக்கி எஞ்சிட்டு போயிட்டேடி. உனக்குலாம் மன்னிப்பே கிடையாதுடி. அந்த சத்தியமா நீல அனுப்ப பார்த்துக்கிட்டே இரு. என் அண்ணன் ஆள வச்சுட்டல. அண்ணன் உன் அண்ணனை பார்த்ததை விட அப்பாவா தானே பார்த்துருக்க. அல்லாத நீ அல்லாத என்னால பார்க்க முடியலன்னு. சரி அழாதீங்க. இப்படி அழ வச்சுட்டு போயிட்டானே. ஆதிராக்கா உலகமே மாமாங்கிறத உணர்ந்து வருவா. மாமா மாதிரி அவளை இந்த உலகத்துல யாராலும் நேசிக்க முடியாதுன்னு உணர்ந்து வருவா. பாருங்களேன், இந்த உலகத்துல மாமா மாதிரி நேசிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஆதிராக்கா எங்க போனாலும் மாமா கிட்ட கிடைச்ச உண்மையான அன்பு பாசமும் மாதிரி வேற எங்கேயும் அவளுக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்கினா அப்படி அவனா ஏமாந்துதான் போனவா. முட்டாளா இருந்திருக்காள. கொழுப்பு வீட்டுல மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டால, அதான் மாமா தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கா. இந்த ரூமுக்குள்ள அண்ணன் எப்படி சிரிப்போம், அவளும் அண்ணன் எப்படி சிரிப்பாங்க. அதை பார்த்து எத்தனை நாள் சந்தோஷப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அண்ணன் உட்காந்து அழுகிட்டு இருக்கா. ஐயா பொண்ணுக்கிற என்னம்மா? ஐயா சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேம்மா. அசதியா இருந்ததுமா, அதான். அசதியா இருக்கா இல்ல நீ மனசு வலிச்சு போய் படுத்திருக்கியான்னு எனக்கு தெரியாதே. நல்லவனுக்கு மட்டும்தான் சோதனை வரும் போலுக்கு. ஆனா நல்லவனுக்கு வர சோதனை ரொம்ப நாள் இல்லையா, சீக்கிரம் நல்லதா மாறும். அம்மா என்னையா? மனைவியை நல்லதை பார்த்துக்கிட்டேன். இதுக்கு மேல யாராலையும் பார்க்க முடியாதியா. இந்த உலகத்துல மத்தவங்களை இதை விட யாராலையும் நேசிக்க முடியாது. நீ உன் கடமையில இருந்து தவறல, என் புள்ள தவறல. இங்க பாரு, புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் வரவா. யாருக்கிட்டையும் சொல்லி அழணும் தோணலம்மா. உங்க மடியில தான் சாயணும் போல இருக்கு. சரியா, படுத்துக்க. ஒண்ணு இல்ல, படுத்துக்க. சரிங்கம்மா. சின்ன தாயவள் தந்தரா சாரி முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ. கிசோரும் தேன்மொழி பிரிஞ்சு போக கூட எனக்கு இந்த அளவுக்கு வேதனையா இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே ஒத்துக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கல. ஆனா இங்க அப்படி இல்லையே. எப்போல நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டானே. ஒவ்வொரு பொண்ணும் இப்படித்தான் வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கைய எப்பெல்லாம் அமைச்சு கொடுத்தானே. மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டானே. மற்ற பொண்ணுங்களே பொறாமப்படுற அளவுக்கு மனைவியை நேசிச்சானே. அம்மா ஏம்மா என்ன புரிஞ்சுக்காம போன? நான் நல்லா புருஷனா நடந்துக்கலையாம்மா? ஐயா அப்படிலாம் இல்லையா. வருவா, எங்க போவா, வருவா. உங்களையும் சேர்த்து நான் கஷ்டப்படுத்துறேனம்மா. ஐயா இல்லையா, இல்ல இல்லையா, என்ன கஷ்டப்படுத்தவே இல்லை. சரிம்மா, நான் கஷ்டப்படுறது வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாமா? சரியா? இல்லைன்னா எனக்கு தெரியாது பாரு. என் புள்ள கஷ்டப்படுறது எனக்கு தெரியாது பாரு. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டாம் நாங்க வெளியில காட்டிக்காம இருக்கோம். நாங்க உள்ளக்குள்ள ஆள்றத யாருக்கும் தெரியாதுடா. என் புள்ளைக்கு இந்த நிலைமைய இல்ல ஆதிரா காலில் விழுந்தாது. என் புள்ள கூட நான் சேர்த்து வைக்கணும். என் புள்ள கூட நான் சேர்த்து வைக்கணும். இல்லையா, வீட்டுல யாருக்கும் தெரியாது. யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாமா? சரியா, நான் சொல்ல மாட்டேன். யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம்மா. சரியா? போங்க போங்க. அவன் ஆறுதல மடி செஞ்சதை என் மடி மட்டும்தான். அதையும் கெடுக்க நான் விரும்பல. போங்க. அவனும் அழணும். அப்பதான் அவன் மனசுல இருக்க வலியும் வேதனையும் குறையும். போங்க. சரி, பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளை என்ன பாடுபடும். என் பிள்ளை என்ன பாடுபடும். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சானு. இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சானு. மாறியா, உன் கஷ்டம் மாறும்.
இந்த உலகத்துல என்ன வெறுக்காத ஒரே ஜீவன் தான் அது நீங்க மட்டும்தான். நீங்க அழுத என்னால பார்க்க முடியல. என் பொண்டாட்டி கூட சில நேரத்துல சீன்றதா, ஆனா என்ன சீனு கூட சொல்லாம அப்போ கூட என் மாப்பிள்ளன்னு சொல்லி அள்ளி அணைக்கிறவர் இவர் வேதனைப்படுறதை என்னால பார்க்க முடியல. இல்ல ஆதிரா காலில் விழுந்தாதே வராக்க வேண்டியதா. அழக்கூடாது, அவன் அழக்கூடாது. அழுதாண்டி, நம்ம தம்பி அழுதாண்டி. அவன் என் பிள்ளை, அவன் அழ மாட்டான். அக்கா அம்மா அக்கா. சரியா? என்னக்கா எங்க போயிட்டு வர? டேய், நீ என்ன நியாயத்தை கேளுடா. டேய், நீ ஏன் நியாயத்தை கேளு? அவகிட்ட கேட்காத. ரெண்டே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், என்ன எவ்வளவு தடவை வேட்டிட்டு அழ தெரியுமாடா? அப்படியா? ஆமாடா. சப்பா வெயில ஏற கொளுத்துது. சப்பா இப்பதான் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எங்க சித்தனால என் தம்பி மேல இருந்து உட்கார்ந்துட்டோம்னா அப்பா மேல உட்கார்ந்த மாதிரி இருக்கும். என்ன நீ மட்டும் உட்காருவே? என்ன நானும் உட்காருவேன். நீ உட்காருக்கா, அதான் மல்லி ஏகப்பட்ட இடம் இருக்க. அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி. என்ன நீ எவன் நியாயத்தை கேளுடா. இருக்க சைஸ பாரு. என்ன எட்டிங்கி மங்கி இல்ல? அது இன்னுமா உசுரோட இருக்குது? அது காலையில இங்க தானே போச்சுதே. அது இப்ப காணுண்டா. அதுக்கு காணுமா? டேய், இவன் மறுபடி போட்டு தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். விக்ரம் அப்படியே கிஷோரும் மேலோகத்துல இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. இப்படி மறுபடியும் மேலோகத்துக்கு அனுப்பிட்டியக்கா? அதுவும் கிஷோர் மேலோகத்துல இருந்து கொண்டு வரதுக்குள்ள என்கிட்ட வாங்கின அடி இருக்கு பாரு. அவன் 2 நாளைக்கு எந்திக்கல. அப்படி அவன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தத இப்படி மறுபடியும் வச்சுட்டியக்கா? டேய், எனக்கு எட்டிங்கி மங்கி வேணும்டா. அதுக்காக மறுபடியும் அவங்க மேலோகத்துக்கு அனுப்ப முடியாது. அவனும் இதை கையில எடுக்கட்டும். அதான் சொன்னேன், வேற டிங்கி மங்கி நம்ம வாங்கிக்கிடுவோம். எனக்கு என் டிங்கி மங்கி தான் வேணும். டேய், என் டிங்கி மங்கி எங்கடா போச்சுதே? எங்க மேல நிக்கன்னு பாத்தியா? காணோம். ஐயோ என் செல்ல அக்கா. சரிடா, நம்ம சாப்பிடுவோம். எனக்கு வயிறு பசிக்கு. ஐயா பண்ணுதற, போ சாப்பிடு. ஏமா செம்பவள்ளி, புள்ள வந்திருக்கான், சாப்பாடு வச்சு கொடுமா. மாமியார நானும். ஆமாமா, புள்ளைய வந்திருக்கு, அவளுக்கு சேர்த்து வை. ஐயோ என் செல்ல அக்கா. டேய், நீ அவளை மட்டும் தான் எப்பவும் கொஞ்சிட. வர வர என்ன உங்களுக்கு சேட்டை அதிகமாயிட்டே இருக்குது? இப்போ கம்பெனிக்கு புசக்காரன் போக கூடாதுன்னு சொல்லிருக்கான்ல, வீட்லயே கிடக்கா. இந்தா இவ கூடயே கிடக்கால. என்னக்கா மாமா உன்ன கம்பெனிக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு போலுக்கு? அதுவும் சரியா, இவ்வளவு நாள் உழைச்சிருக்கால, இனி காதல் பண்ணட்டும். அட சக்கனா, அப்ப ஒரே ரொமான்ஸ் தான். அது எங்கடா அவளுக்கு வர? ஆமா, இவருக்கு பிச்சுக்கிட்டு வந்துட்டு. ஏய், அக்கா பத்தி சொல்லாதடா. அவன் எப்படிதான் சொல்லுவான். ஆமா, இவங்களுக்கு மட்டும் வந்துட்டு பாரு. எங்க அது தொட்டு பிடிச்சு விளையாண்டுட்டு கிடக்காவல. கம்பெனிக்கும் போல, வீட்ல ஒரே சேட்டை. அதான் மாமா உழைக்கிறாரு. போதும் இனி ரெஸ்ட் எடுக்கா. அதான்டா, இப்ப 3 பேருமே வீட்ல உட்கார்ந்து ஆர்த்ததான் அடிச்சிட்டு கிடக்காளுங்க. அப்ப இப்ப கம்பெனிக்கு யார் போறா? அவன் தினேஷ் தான் போறான். மதன் அப்பப்ப போறான். சரிசு போவான். அவன் குமாரி, அவ டேனி லைஃப் இல்ல, அவ பாக்காடா. ஓ, டேனி லைஃப் பாத்துட்டு இருக்காளா? ஆமாடா, படிச்ச பிள்ளைக்கு இடம் கொடுக்கலான்னு ஒதுங்கிக்கிட்டான். ஆமாடா, அவளும் வீட்ல சும்மா தானே இருக்கா, போயிட்டு வரேன்னா அவ அழகுராணி அப்பப்ப போவா. ஆனா நாங்க பழையபடி ஃப்ரெண்ட்ஸா ஒண்ணா விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நல்லதாண்டா இருக்கு. என்ன விளையாட்டு தெரியுமா காலையில இருந்து? டேய், 5 மணில இருந்து உருட்டுதால் வடா வீட்ட. அம்மாக்கு நல்ல நேரம் போகணுமா? எங்க சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் புண்ணு ஆகுதுடா. காலையில சேட்டை ஆரம்பிக்கிறாள, நைட்டு 1 மணி வரைக்கும் சேட்டை தான். யாரி கிடக்குத பாரு. என்ன தினேஷ், இப்பதான் வாரியா? ஆமாமா, சாப்பிட்டு வந்தேன். வாங்க மாமா. என்னடா சாப்பிட்டியா என்ன? இல்ல மாமா, இனிதான் சாப்பிடணும். வா, 2 சான்ஸ் சாப்பிடலாம். வா செம்பகவல்லி. பாத்தியாடா, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கா. இவ பேர அவன் சொல்றதே கிடையாது. செம்பகவல்லி, நான் தினேஷ் வந்துட்டான் பாரு. என்னங்க இருக்கியாமா? இருக்கேங்க. அக்கா இருக்க லட்சணத்தை பாருடா. ஒரே ரொமான்ஸ் கேள்விப்பட்டேன். டேய், அவ பச்சை பிள்ளை மாதிரி நொண்டிட்டு விளையாடுவோமா, கழிச்சு விளையாடுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காடா. ஐயோ மாமா, அக்கால கொஞ்சம் புடிங்கல. நீயே தூக்கிச்சாமா, எனக்கு வேலை கிடக்கு. பாத்தியாடா எப்படி சொல்லுதா அவனே. நீ மட்டும் மாமா வந்து நிக்காரு, உங்ககிட்ட சோர்க்கு போய் அக்கட்ட போய் கட்டிட்டு இருக்காவ. சோறு பொங்க தெரிஞ்சதுனடா, சோறு போட்டு கொடுப்பா. அம்மா தான் கரெக்டா சொல்றாங்களே. அம்மா ஆடா, பூனை குட்டி கொண்டு உட்கார்ந்துருக்கு. நான் பூனை குட்டி இல்ல, மீனா. அது அப்பப்ப வாய் திறந்து பேசு, அப்பதான் தெரியும். ஐயோ, என் தம்பி தான் இருக்கான், சொல்லி கொடுத்து விடுவேன். செந்து பாரு, பச்சை பிள்ளை மாதிரி யாரு கிடக்குற? டேய், நீ தானே எடுத்து கிடக்குற, தூக்கியா சமந்துகிட்டு இருக்க. அதுக்கு என்ன மாமா? டேய், பச்சை பிள்ளைகள் மாதிரியே இருக்குடா. ஆமா, என் அக்கா மாதிரி பச்சை பிள்ளைகள் தான். டேய், நீ தூக்கி சமந்துவ, எங்களால முடியலடா. தூக்கி சமக்கணும். அப்படி சொல்லடா என் சிங்க குட்டி. நீ போய் சாப்பிடுமா, போ. சரிங்கம்மா, டேய் பொண்ணு வா, சாப்பிடலாம் வா. இல்ல மாமா, நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேனே. வேண்டாம், இங்க வச்சு சாப்பிடுவோம். நான் கொண்டு சொல்றேன். செம்பாலி எங்க கொண்டு வந்துருங்க. நான் உனக்கு ஊட்டி விடுறேன்டா. மாமா, ஊட்டி விடுறேன்டா. அப்ப எனக்கு
அதான் நீங்க 3 பேர் ஒட்டி உலாவிக்கிட்டு அழுவீங்களே, மாத்தி மாத்தி உருட்டிக்கிடுங்க. நான் என் பிள்ளைக்கு தான் உருட்டுவேன். நீங்களே உங்க பிள்ளைக்கு உருட்டுங்க, நாங்க உள்ள போய் சாப்பிட போறோம். ஆமா, நீங்களே உங்க பிள்ளைக்கு உருட்டி விடுங்க, நாங்க உள்ள போய் சாப்பிட போறோம். டேய் பொண்ணு தர மாமா, இன்னும் 2 நாள்ல டெலிவரி ஆயிரும். அது உன் பேர்ல தான் வருது, வாங்கிடுனே. என் பேர்லையா? ஆமாடா, எப்பவும் பைக்கா தான் சுத்திட்டு இருக்க. ஒரு கார் எடுத்து விடுமேனே, உன் பேர்ல தான் புக் பண்ணேன். உனக்கு பிடிச்ச கார் தான், எவன் சொல்லிக்கிட்டே இருப்பிய அப்படி கார் ஓட்ட காசியா இருக்கு மாமான்னு. அந்த கார் தான் புக் பண்ணிருக்கேன். என்னையா சொல்ற? ஆமாமா, என் பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கணும்ல, அதான். அவனுக்கும் பிறந்த நாள் வருது, அதான் அந்த நாள்ல எடுத்து கொடுக்கலான்னு. சரியா? பாரு, கேக் வெட்டி கோலாகலமா காரை இறக்கிடலாமே. ஏமாமா, டேய் நீ இந்த வீட்டு மூத்த பிள்ளைடா, எங்க வீட்டு மூத்த பிள்ளைக்கு நாங்க செய்யாம பார் கார்ல ஜம்முன்னு போனோம். சரிங்க மாமா. அவனுக்கு சந்தோஷத்தை பாரு. அவனுக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்குமா, அவன் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தான். அது இப்பதான் நேரம் கிடைச்சது, அதான் புக் பண்ணிட்டேன். எவ்வளவுயா? 90 லட்சமா? 90 லட்சமா? மாமா இப்போ சொல்றேன்டா, நீ மூத்த புள்ள, உனக்கு செய்யாம. ராசா, எல்லாரும் வீட்டு மேல உசுரா இருக்காங்க ஐயா, கவலைப்படாம சந்தோஷமா இரு. சரிங்கம்மா. அம்மா, என்னையா இத்தனை சொந்தத்தையா எனக்கு கொடுத்தது நீங்கம்மா. சொந்தனா சும்மா பேருக்கு சொந்தம் இல்லம்மா, உண்மையான சொந்தம். எனக்கு ஒண்ணுனா துடி துடிச்சு போற சொந்தம். உண்மையான பாசம் உள்ள சொந்தத்தை கொடுத்ததுக்கு நன்றிம்மா. என்னையா நீ என் புள்ளையா? அம்மா, என் புள்ளையா? என் புள்ள வாயா மதனே. இதையா பொண்ணுதல. மாமா எப்ப மாமா வந்தீங்க? இப்பதான் ஐயா. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? டியூட்டி போலியா? இல்ல மாமா, காலையில எனக்கு டியூட்டி முடிஞ்சது, நைட் போயிருந்தேன். சரி வாடா சாப்பிடலாம் வா. தினேஷ் மாமா சோறு போட போயிருக்காங்க. சரி அப்ப இங்க வச்சு சாப்பிடுமா? சரிங்க மாமா. அக்கா முட்டை பொரிச்சிட்டு இருக்கா. ஓ, தம்பியாருக்கு பிடிக்கும்னா? அவன் தான் முட்டை இல்லாம சாப்பிட மாட்டானே. அது அக்காவுக்கு தெரியும்ல, அதான் நாட்டுக்கோழி முட்டை வாங்கி கொடுத்தோடனே நாதான்டா மாமா. ஒரு வீடு இல்லாம போய் வாங்கிட்டு வந்திருக்கான். ஐயோ ஏன் மாமா, ஏன் புள்ள வாட்டு சட்டமா இருக்கண்டாமாடா. இந்த வீட்டு சிங்க கூட்டிட்டா நீ. போதும் மாமா, இருக்க ஹைட் வெட்டு போதும். நீ ஊருக்குள்ள வந்தா ஊரே அதிர்ந்துடா. உங்க வீட்டு புள்ளியான்னு கேட்பாங்க, எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமாடா. அப்படியா மாமா? ஆமா, எங்க புள்ளதானே சொல்லுவான். எப்பா என்ன பெருமையா இருக்கும், சிங்க தொடர மாதிரி இருக்கலாடா நீ. பெருமையா பாரு மாமாக்கு, சத்தியமா பெருமையா தான்டா இருக்கும். கேட்பாங்க உங்ககிட்ட பையனா அப்படின்னு, ஆமான்னு சொல்லுவோம்ல. சிரிப்பா பாரு, சிரிப்பாளக திஷ்டி தாண்டா உனக்கு சுத்தி போடணும். செம்மவேலையை சிக்கல் சாப்பாடு கொண்டா. மாமா நீங்க இந்த என்கொண்ட போன சொன்னீங்களா, அது என்னாச்சு? போகணும்டா, அடுத்த வாரம். ஸ்டேஷன்ல பேசிக்கிட்டாங்க, அதான் கேட்டேன். ஆமாடா, முக்கியமான என்கவுண்டர் தான், போகணும். வெளியில பரப்பாம இருக்குது. ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டேன், அது எப்படி லீக் அவுட் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரகசியமா முடிங்க நாங்க, வெளியில தெரிஞ்சு போச்சு. கேர்ஃபுல்லா இருங்க மாமா. அதான் என் பிள்ளை நீ இருக்கியடா, அப்புறம் என்ன? சரிங்க மாமா, நானும் வரேன். சரிடா. துணியும் பொன் தர மாமா துணி நல்லா துவைச்சணும், மிஷின்ல போடக்கூடாது, கையால தான் துவைக்கணும். அதுக்கப்புறம் இவங்க துணி துவைச்சா போதும். மாமா மாமா, என்ன உங்க துணியை பாரு, எங்க போட்டிருக்கீங்க? அப்படின்னா எடுத்துட்டு போனல? இல்லையா? எடுத்துட்டு போனியா? இல்ல மாமா, இப்பதான் ரூமுக்குள்ள வரேன். வேணா செக் பண்ணி பாரு, இப்பதான் எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போனா ஒருவேளை எனக்கு ஞாபகம் மாதிரி வந்துட்டோ? அத்தி, எங்க எங்க மாமா? என்னங்க? ஒருவேளை எனக்கு ஞாபகம் மாதிரி நோய் வந்துட்டோ? ஆமா, சொல்ல முடியாது, வந்தாலும் வந்திருக்கும். இப்பதாண்டி 2 செகண்டுக்கு முன்னாடி வந்தா. ஆமாடி, என்னடி, நான் கூட உனக்கு ஒண்ணு கொடுத்தேனே, நச்சு நச்சு நச்சுன்னு கொடுத்தேனே. நீ கூட வெக்கப்பட்டுட்டு போதுன்னு சொல்லிட்டு போனியா, மறந்துட்டியாங்க? வெக்கப்பட்டுட்டே போனேனா? என்ன வெக்கப்பட்டுட்டு போன? அது மட்டுமா, எனக்கு கூட நீ கொடுத்தியா? நான் கொடுத்தன, வாய்ப்பு இல்லையா? அது இவ தெளிவா இருக்கா பாரு, வாய்ப்பு இல்லையா? ஓ, அப்ப கொடுக்க கூடாதுன்னு கங்கன கட்டிட்டு அலையுத. இன்னைக்கு எப்படி உன்கிட்ட இருந்து வாங்குறேன்னு மட்டும் பாரு. நானா? பாரு, நீ கண்ணத்துல கடிச்சு வச்சுட்டு போன அந்த ஈரம் கூட காயில பாரு. நான் என்ன பொய் அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நானே நீ கொடுத்ததுல இருந்து மீண்டு வர முடியாம அதையே நினைச்சு தவிச்சு போயிருக்க. மறுபடி ரூமுக்குள்ள வந்துட்டு போடி, எனக்கு கெட்ட பையன் ஆக்குறதே நீதான் தெரியுமா? நீ கொடுத்ததுன்னு மறைச்சு சொல்லி பாப்ப, இவ்வளவு பக்கத்துலயே வராது. வேணா செக் பண்ணி பாரு. இதெல்லாம் இருக்கும். எங்க ஞாபகம் வருது நோயில நான் என்ன வேணாலும் பண்ணுவேனோ? ஆமா, வாய்ப்பு இருக்குது. நானே உங்களுக்கு நிஜமாவே கொடுத்தேன். ஆமாடி, அப்படின்னா நீ ஞாபகம் மருதி நோயில தான் கொடுத்துட்டியோ? ஆமாங்க, அது அப்படிதான் இருக்கும். நானா எப்படி கொடுத்திருப்பேன் சொல்லுங்க பாப்பா. இவ தெளிவா இருக்கா பத்தியா? நீங்களே யோசித்து பாருங்க, நானா கொடுப்பேனாங்க, நீங்களே சொல்லுங்கங்க. ஆமாமா, நீயா கொடுக்க மாட்ட.
ஞாபகம் மறதி வியாதியில தான் கொடுத்துட்டேன். ஆடி அட்டி நாட்டுக்கட்ட கிட்ட வாயே. என்ன மாமா? இல்ல எப்படி கட்டிச்சிருக்க போறது பாருன்னு சொல்ல வந்தேன். அத்தாடி நிஜமா மாமா? அப்புறம் பொய் அடி சொல்றேன். வா சொல்றேன்ல. இருங்க நான் பார்த்தாதாங்க நம்புவேன். நீ பார்த்தே ஆகணும். நான் பொய்ச்ச மாதிரி ஆயிரும் பாத்தியா? உனக்கு ஞாபகம் மறதி நோய் இருக்குது. அது கன்ஃபார்ம் பண்ணணும். சீக்கிரம் வா. சரிங்க. ஆஹா வாடி வா. கரெக்டான நேரத்துல வந்திருக்க. எங்க காட்டுங்க. இந்த எங்க வந்து பாரு. எங்க? கிட்ட வந்து பாருடி. எனக்கு ஒண்ணு தெரியலையே மாமா. அதான் சொல்றேன் கிட்ட வந்து பாருன்னு. ஐயோ ஒண்ணு இல்லையே மாமா. அப்படியே கிட்ட வந்து பாரு. அவ கண்ண பார்த்தா அவ கண்ணம் பார்த்தா எலி மைதானத்தில் நானும் தான் விளையாட. வேண்டாம் மாமா சொல்லிட்டா விட்டுருங்க. அதெல்லாம் இன்னைக்கு முடியாது. வேண்டாம் கத்துனேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல இருக்கவங்க உங்க பெண்ட கலத்திடுவாங்க. முடிஞ்ச கத்திக்க. முடிஞ்ச கத்திக்கவா? வேண்டாம் மாமா. இல்லடி நீ கத்து. கத்துனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வேண்டாம் மாமா. கங்கண கட்டிட்டு வந்து நிக்க நினைக்க. வேண்டாம் மாமா. உங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு. விட்டுருங்க மாமா. நீ என்ன சொன்னாலும் சரிடி. இன்னைக்கு இன்னைக்கு அடியே நீ பேசவே வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். நீ என்னதான் நடிச்சாலும் சரி. நான் இப்பவும் சொல்றேன். உங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு மாமா. எனக்கு இன்னையில இருந்து நல்ல டைம் டி. ஒன்னா வேண்டாம் மாமா. அமைதியா இருக்க மாட்டேடி. மாட்டேன். என்ன பிடிக்கல மட்டும் சொல்லி. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சொல்லுடி. இதுக்காகவே பிடிக்கலன்னு சொல்லணும். அது வந்து மாமா. நீ என்ன சொல்லுவன்னு எனக்கு தெரியும். பிடிக்கலன்னு சொன்னா அப்படியே எந்திரிச்சு போயிடுவேன்னு நினைச்சேன். அப்படிதானே? நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி இன்னைக்கு இந்த கட்டி மேல் வெட்டு தாண்டி. நான் சொல்றேன் உங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு மாமா. அது ஏன்டி அப்பமே அதே சொல்லிக்கிட்டு இருக்க? அது அப்படிதான் மாமா. நான் உண்மைதான் சொல்லுவேன். அத்தை வீட்டுல தானே பணக்கிற மாமா இருக்காங்க. அது தெரியாம இது வேற. நான் மறுபடி சொல்லுதேன். உங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு மாமா. என்ன வேணாலும் சரி வீட்டுல எனக்கு யாரும் இல்ல எனக்கு தெரியும். வீட்டுல யாரும் இல்லையா? ஒருத்தர் கூட இல்லாம இன்னைக்கு தான் வீட்டுல இருக்காங்க. அது கூட பையனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மதன் மாமா, தினேஷ் மாமா, சதீஷ் மாமா, குமார் மாமா, பொண்ணுத்திர மாமா, விக்கி மாமா, தரன் மாமா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. போதாக்கடைக்கு மீனாத்த, தமிழத்த, செம்பளத்த, மீனகுட்டியத்த, அழகு ராணியத்த, ஆனந்தத்த வரைக்கும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இனி சில்லு வண்டல மதன் மட்டும் தான் வீட்டுக்கு வரல. அன்பரசி கூட வீட்டுக்கு வந்துட்டாளே. வீட்டுல யாருமே இல்லன்னு எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு வெட்ட தாண்டி. வீட்டுல யாருமே இல்லன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? எனக்கு எல்லாம் தெரியும். ஏதாவது ஏமாத்து வேலை போத்த தொலைச்சிருவேன். பாரு என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. கட்டி அணைச்சுக்க. அத்தி விக்ரம் மாமா வரைக்கும் இங்க தானே இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு. இதுக்கு மேல உன்னை பேச விட்டேன் அவ்வளவுதான். வேண்டாம் மாமா. ப்ளீஸ் சத்தம் போடாம இரு. நான் இப்ப வந்து நடி. அதுக்கு தான் சொல்லுதேன் மாமா. வேண்டாம். பொண்ணு தர மாமா பெண்ணை கலத்திடுவாரு. மாமா வேண்டாம் மாமா. ப்ளீஸ் டி. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பாவமா தெரியுது. தெரியுதுலடி. வேற என்ன? அந்த பாவமா இல்ல. இது வேற பாவமா. நீ ஒண்ணும் பேச வேண்டாம். எனக்கு தெரியும். சத்தம் கட்டாம இரு. என் கண்ணு பாரு. ஏன்? பாருன்னு சொன்னேன். அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா. சரியா சரியா ஓடு சரிடா. அப்ப என்ன? கிஷோர் வெளியில வா. ஐயோ விக்ரம் மாமா. ஐயோ இவன் என்னடா? கொஞ்சம் வெளியில வா. ஏய், நான் இல்லடா வீட்டுக்குள்ள. சொன்னா கேளு வெளியில வா. இவன் இப்படி கூப்பிட மாட்டானே. சரி நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. டேய் என்னடா? வா. டேய் இப்போ தாண்டா அவட பேசுனேன். நீ என்னைக்கா சந்தோஷமா இருக்கும்போது நான் கூப்பிட்டு இருக்கேனா? அதனாலதான் படப்படன்னு எந்திரிச்சு வந்தேன். அப்படி இல்லடா பொண்ணு திறக்க ரொம்ப வேதனையில இருக்காங்க. இந்த மாநிலத்துல நம்ம வீட்டுல இதெல்லாம் வேண்டாம். என்னடா சொல்ற? ஆமாடா நம்ம கிட்ட எல்லாம் வெளியில காட்டிக்க மாட்டேக்காரு. அம்மா கிட்ட மட்டும் வேதனை காட்டுறாரு. குழந்தை மாதிரி அம்மா மடியில படுத்து அழுதுட்டு இருந்தாருடா. என்னடா சொல்ற? டேய் என்னடா சொல்ற? ஆமாடா குழந்தை மாதிரி அம்மா மடியில படுத்து அழுதுட்டு இருந்தாரு. நான் பார்த்தேன்டா. இதெல்லாம் அந்த வீட்டுல வேண்டாண்டா. ஒரு எல்லாரும் பார்த்தாருன்னா அவருக்கும் வேதனையா இருக்கும்ல. அவர் ஒன்னும் பெரிய ஆள் இல்லையே. நம்மள மாதிரி வயசு பையன் தானே. நம்மளாவது ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடி வைப்போம். மறந்து போவோம். அவருக்கு நம்ம தான் உலகம். வீடு விட்டா டூட்டி. நாம இவ்வளவுதான் ஒரு உலகம். இங்க நாம தனியா சந்தோஷமா வாழ்ந்தா அவர் மனசு வேதனைப்படாது. சத்தியமா எனக்கு தெரியாதுடா. சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் எனக்கு பண்ணிருக்க மாட்டேன்டா. உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா
எந்த தப்பு நீ பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்தேன். சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. அவனே சந்தோஷமா இல்லாதப்போ நம்ம மட்டும் என்னடா இனி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். சரிடா, பாத்துக்க, அதை சொல்லலாம்னு கூப்பிட்டேன். சரி மாமா. ராணி, கொஞ்ச நாளைக்கு என்ன மாமா? இந்த மாமாவும் வேண்டாம், பக்கத்துலயும் வர வேண்டான்னு. சரிங்க மாமா. என்ன யாதுன்னு கேட்கல. மாமா எது செஞ்சாலும் சரியா தானே இருக்கும். பரவாயில்ல மாமா, நான் பக்கத்துல வர மாட்டேன் மாமா. அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டா நீ உன் வீட்டுக்கு போயிரு. சரிங்க மாமா. நான் இல்லாத நேரம் எவ்வளவு வேணாலும் இங்க இருந்துக்க. நான் வந்ததுக்கு அப்புறம் வேண்டான்னு. சரிங்க மாமா. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். சரி, புரிஞ்சுக்கிட்டவா, புரிஞ்சு நடக்கக்கூடியவா. பொண்ணு தர சந்தோஷமா இல்லாம எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம்.